இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே ரொம்ப பிரபலமாக போதிக்கப்படுகிற உபதேசம் விசுவாச அறிக்கை, விசுவாச ஜெபம் போன்றவைகள். அதாவது நமக்கு எது நடக்கணும்னாலும் விசுவாசத்தோடு கொஞ்சமும் சந்தேகப்படாம அது எனக்கு நிச்சயமாய் நடக்கும் நடக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா அது நிச்சயமாய் நடக்கும். விசுவாசத்தோடு எனக்கு இது வேணும்னு தொடர்ந்து விடாம ஜெபம் பண்ணிட்டே இருந்தா நிச்சயமாய் கிடைக்கும். இதை பற்றி வேதம் உண்மையிலேயே நமக்கு என்ன போதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்த வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவை என்றாலும் நாம் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு எந்த ஒன்றையும் தரக்கூடியவர் தேவன் மட்டும்தான். நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம ஒன்றையும் அடைய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எல்லாவற்றுக்குமே தேவனைத்தான் ஜெபத்திலே சார்ந்திருக்கணும். ஆனால் நமக்கு எது வேணும்னாலும் நாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா நாம கேட்கிறது நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் கண்ணை மூடிட்டு நமக்கு எல்லாத்தையும் தந்துருவார் என்பது போல போதிப்பது தான் எவ்வளவு தவறானதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா கண்டிப்பா நடக்கும் என்று போதிக்கிறவர்கள் பொதுவாய் ஆதாரமாய் காண்பிக்கிற வசனங்கள் மார்க் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் போது அவர்களுடைய சீஷர்களுக்கு பதிலளிக்கும் விதமாய் இந்த வசனங்களை சொல்றார். இந்த சம்பவத்துல இயேசு தான் பசியா இருக்கும் பொழுது ஒரு அத்திமரத்தை பார்க்கிறாரு. அதிலே நிறைய இலைகள் இருக்கு. இயேசு அதன் கிட்ட வந்து பார்க்கும்போது அதிலே ஒரே ஒரு கனி கூட இல்லாததால அதை சபிச்சிடுறார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிடுது. அவ்வளோ செழிப்பாய் காட்சி அளித்த மரம் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில இப்படி பட்டு போயிடுச்சேன்னு அங்க இருந்த சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஆச்சரியப்படுறவங்களை பார்த்து தான் இயேசு இந்த மாதிரி வசனங்களை சொல்றார். ஒரு மலையை பார்த்து கொஞ்சமும் சந்தேகப்படாமல் பெயர்ந்து போன்னு சொன்னா அது போயிடும். ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வோம்னு விசுவாசிச்சா அது கிடைக்கும்னு சொல்றார். இயேசு இந்த மாதிரி சீஷர்களிடம் சொன்னதால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இந்த உலகத்துல ஏதாவது நடக்கணும்னா அது கண்டிப்பா நடக்கும்னு சந்தேகப்படாம விசுவாசிச்சா அது நடக்கும். ஜெபத்துல நம்ம விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதையெல்லாம் பெற்றுக்குவோம்னு நினைக்கிறோம். ஆனா இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். இயேசு எதற்காக அந்த அத்தி மரத்தை சபித்தார்? ஏன்னா அந்த மரத்துல கனி இல்லை. ஆனா கனி இருப்பது போல ஒரு வெளிப்புறமான தோற்றத்தை மட்டும் அதை காண்பித்தது. உண்மைதான். அந்த மரம் ஒரு பொய்யான மாய்மாலமான தோற்றத்தை காண்பித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதுதான் இயேசு அந்த மரத்தை சபித்ததற்கான காரணமான்னு கேட்டால் நிச்சயமாய் கிடையாது. ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். கவனிச்சிங்களா? இயேசு பிதாவின் தற்சொரூபம், தேவனுக்கு சமமானவர், அவர் தேவனாய் இருக்கிறார் அப்படியெல்லாம் வேதம் சொல்லுது. ஆனாலும் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அப்போ அந்த அத்திமரத்தை இயேசு சபித்ததற்கான காரணம் அதிலே கனி இல்லாமல் ஒரு பொய்யான தோற்றத்தை காண்பித்துக் கொண்டிருந்தது என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக அன்றைக்கு அந்த அத்திமரம் இயேசுவினால் சபிக்கப்படணும்னு பிதா சித்தம் கொண்டிருந்தார். பிதாவினுடைய அந்த சித்தத்தை இயேசு அறிந்ததினால்தான் அந்த அத்திமரத்தை சபித்தாரே அன்றி இயேசு தாமாய் போய் அந்த அத்திமரத்தை சபிக்கல. இதுதான் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சித்தமில்லாத எதையுமே அவர் தானாய் சொல்லவோ செய்யவோ இல்லை. இயேசு என்ன செய்யணும்னு பிதா சித்தம் கொண்டிருந்தாரோ அதை மட்டும்தான் இயேசு செய்தார். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஒன்றை செய்தால் அது நிச்சயமாய் நடக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்தால் அது நிச்சயமாய் கிடைக்கும். மற்றபடி நாம உட்கார்ந்துகிட்டு இயேசுவின் நாமத்துல பணமே வா வான்னு எவ்வளவு கத்துனாலும் அது வராது. இயேசுவின் நாமத்துல வியாதியே போன்னு எவ்வளவு கத்துனாலும் அது போகாது. அதனால்தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆம்,
நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் தேவன் நிச்சயமாய் நமக்கு செவி கொடுக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? நம் கையில் இருக்கிற வேதம் தான் தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும். மற்றபடி நாம விசுவாசித்தால் போதும், எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நாம நம்பினால் நாம் நம்முடைய விசுவாசத்தையே தான் விசுவாசிக்கிறோமே அன்றி தேவனை விசுவாசிக்கல. அதாவது தேவன் நம்முடைய தேவனாய் இல்லாமல் நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு தேவனாய் இருக்கிறது. இயேசு இந்த வசனங்களை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இதை சொல்லிட்டு தான் அடுத்த காரியங்களை இயேசு சொல்றார். அதாவது தேவனுடைய வல்லமையை விசுவாசியுங்கள், உங்களையே நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குன்னு விசுவாசியுங்கள், இப்படிலாம் சொல்லல. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்றார். தேவனை முழுமையாய் விசுவாசியுங்கள். அதாவது தேவனுடைய வல்லமையை மட்டுமல்ல, அவர் நமக்காய் வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் நாம் விசுவாசிக்கணும். நம்முடைய அறிவு மிக குறுகினது. தேவனோ மகா ஞானம் உள்ளவர், நம்மை விட நம் சூழ்நிலைகளை நன்றாக அறிந்திருக்கிறார்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் நாம் யோசிக்கிறதை விட அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் தான் நமக்கு நல்லதுன்னு விசுவாசிப்போம். அதனால்தான் எப்படி ஜபிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள்னு சீஷர்கள் கேட்டபோது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னார். அதாவது நம் வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா இருக்குமோ, எதெல்லாம் அவருடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளதா இருக்குமோ, எதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுமோ அவைகளை தான் நம் ஜெபத்திலே கேட்கணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதாவது நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா இது நடக்கும் அப்படி இல்லை. தேவனுக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் நிச்சயமாய் நடக்கும்னு சொல்லணும். அப்படி சொல்வதால மனிதனுடைய இயலாமையையும் தேவனுடைய சர்வ அதிகாரத்தையும் வல்லமையும் நாம் அங்கீகரிக்கிறோம். இதுதான் மெய்யான விசுவாசம். என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் தான் மிக சிறந்ததுன்னு நம்புவதுதான் தேவனை முழுமையாய் விசுவாசிப்பது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் இயேசு அவருடைய தனிப்பட்ட ஜபத்திலேயும் செய்து காண்பித்தார். மார்க் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசு சொல்றாரு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். இயேசு இங்கே தன் பாடுகளை நீக்கும்படி பிதாவிடம் அழுது ஜெபம் பண்றார். பிதாவால் அதை நீக்க முடியும்னு சொல்றாரு. ஆனாலும் கடைசியில பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு பிதாவுடைய சித்தம் இயேசுவால் கொஞ்சமும் தாங்க முடியாத வேதனையா இருந்தாலும் இயேசு பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் ஜபத்தையும் தான் இயேசு தம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே அன்றி நம்முடைய சொந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான மந்திர தந்திர வழிகளை எல்லாம் இயேசு யாருக்கும் கற்றுக் கொடுக்கல. வேதத்தின் முழு சத்தியத்தை அறிந்து உணர மனம் இல்லாமல் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வேத வசனங்களை பயன்படுத்திக் கொள்வதின் விளைவுகள் தான் இந்த விசுவாச அறிக்கை, விசுவாச ஜபம் போன்ற தவறான உபதேசங்கள். நம்முடைய விருப்பங்களை கட்டாயப்படுத்தி தேவன் மேல் திணிக்க முயற்சிப்பதற்கு பேர் விசுவாசம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை முழுமையாய் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் விசுவாசம். நமக்கு இஷ்டமானவைகளை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு பேர் ஜபம் அல்ல. நம்மால் எந்த ஒன்றையுமே தனித்து செய்ய முடியாது என்பதால் நாம் எல்லாவற்றுக்கும் தேவனை முழுமையாய் சார்ந்திருப்பதற்கு பெயர் தான் ஜபம்.